இதுதான் நாம் இருக்கிற மில்கி வே கேலக்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இது உண்மையா? இல்லை. நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் நிறைய கேலக்சிஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அப்புறம் தான் இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்குது. அப்புறம் ஏன் ஆண்ட்ரோமேடா கேலக்சி தான் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சின்னு சொல்கிறாங்க? அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் இருக்கிற நம்ம பூமியிலேருந்து அப்படியே வெளியில் போய்கிட்டே இருந்தோம்னா சூரிய குடும்பம் வரும். சூரிய குடும்பத்தையும் தாண்டி அப்படியே வெளியில் போயிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல இன்டர்ஸ்டெல்லார் நெய்பர்ஹுட் வரும். அதாவது நம்ம நட்சத்திரம், நம்மளோட சூரியன் ஒரு நட்சத்திரம் இல்லையா, அதே மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதான் இன்டர்ஸ்டெல்லார் நெய்பர்ஹுட். அதையும் தாண்டி அப்படியே வெளில போய்கிட்டே இருந்தோம்னா கேலக்சி, அதாவது நாம் இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்சி வரும். இந்த மில்கி வே கேலக்சியும் தாண்டி அப்படியே வெளில போனோம்னா லோக்கல் கேலக்டிக் குரூப் வரும். இது என்னென்னா நிறைய கேலக்சிஸ்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரே தொகுதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு மேலேயும் போனால் போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்த நிறுத்திப்போம். ஏன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த புகைப்படத்தில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மில்கி வே கேலக்சி. அப்படியே பக்கத்தில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இது ரெண்டுத்துக்கும் இடையில பக்கத்தில் நிறைய குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது எல்லாமே கேலக்சிஸ் தான். நம்ம சூரியனை கோள்கள் சுற்றுற மாதிரி, கோள்களை துணைக்கோள்கள் சுற்றி வர மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்சியையும் குட்டி குட்டியான கேலக்சி சுற்றிக்கிட்டு இருக்குது. எப்படி நம்ம பூமியை சுற்றிட்டு இருக்கிற நிலவை பூமியோட சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரியே நம்மளோட மில்கி வே கேலக்சியை சுற்றிட்டு இருக்க இந்த குட்டி குட்டியான கேலக்சிஸ் எல்லாம் சேட்டலைட் கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம மில்கி வே கேலக்சியும் அதுலேருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் அதுங்களை சுற்றிக்கிட்டு இருக்க குட்டி குட்டி கேலக்சிஸும் இதெல்லாம் சேர்ந்த தொகுப்புக்கு தான் லோக்கல் கேலக்டிக் குரூப். நமக்கு லோக்கலில் இருக்கனால அதுக்கு லோக்கல் கேலக்டிக் குரூப்னு பேர். இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப் மாதிரியே இன்னும் நிறைய கேலக்டிக் குரூப் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. இந்த லோக்கல் குரூப்ன்ற அந்த டேர்மை முதல்ல எட்வின் ஹபிள் தான் 1936 அவர் எழுதின த ரியல்ம் ஆஃப் த நெபுலா அப்படின்ற அவரோட புத்தகத்தில் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேரில் அனுப்பப்பட்ட ஹபிள் டெலஸ்கோப் தான் ஆயிரக்கணக்கான கேலக்சிஸை புகைப்படம் எடுத்து நமக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி அதே ஹபிள் டெலஸ்கோப் தான் நம்மளோட லோக்கல் கேலக்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேலக்சியை பற்றியும் ஆய்வு பண்ணுறதுக்கும் நமக்கு பயன்பட்டுச்சு. இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்ன்றது பல கேலக்சிஸ் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒன்றா தோன்றி அதுங்க எல்லாம் அப்படியே ஒரே ஈர்ப்பு விசையால் ஒன்றா பிணைக்கப்பட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதைக்குள்ளே அப்படியே இருந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப் அப்படின்றது. இதில் பல கோடி ஆண்டுகளாக ஒரு சில கேலக்சிஸ் ஒன்னோட ஒன்று மோதி பெரிய கேலக்சிஸாக உருமாறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சில கேலக்சிஸ் ரொம்ப பெருசாக உருமாறி இருக்கும் போது அதுங்களோட பாரிய அந்த பருமனாலையும் அந்த அதீதமான ஈர்ப்பு விசையாலையும் அதை சுற்றி உள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேலக்சிஸ் எல்லாம் பிடிச்சி ஈர்த்துக்கும். அதை தான் டுவார்ஃப் கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், குள்ள கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பிடிச்சி அதை சுற்றி வர ஆரம்பிச்சிடும். இதுவும் நடக்கும். இப்படி தான் நம்மளோட இந்த மில்கி வே கேலக்சியும் நிறைய டுவார்ஃப் கேலக்சிஸ் சுற்றி வந்துகிட்டு இருக்கு, சேட்டலைட் கேலக்சிஸ் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒரு சில சேட்டலைட் கேலக்சிஸ் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அப்படி நம்மளோட லோக்கல் கேலக்டிக் குரூப்பில் 3 பெரிய ஸ்பைரல் கேலக்சிஸ் இருக்குது. அதில் முதல் இடத்துல நான் சொல்கிறது வந்து அளவில் சொல்கிறேன். அளவில் பெரிய அளவு எது அப்படின்னு பார்த்தா அது ஆண்ட்ரோமேடா கேலக்சி தான். அடுத்தது 2வது இடத்துல இருக்கிறது நம்மளோட மில்கி வே கேலக்சி. 3வது இடத்துல இருக்கிறது அளவில் 3வது இடத்துல இருக்கிறது ட்ரையாங்குலம் கேலக்சி அப்படின்ற ஒரு கேலக்சி. இருக்கிறதுலே பெரிய இந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முறைக்கு பயணிக்கிறதுக்கான தூரம் 2,20,000 ஒளி ஆண்டுகள், லைட் இயர்ஸ். அதே மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்சியோட ஒரு முனையிலேருந்து இன்னொரு முறைக்கு பயணிக்கிறதுக்கான தூரம் 1,00,000 லைட் இயர்ஸ். அதே மாதிரி இந்த 3வது பெரிய கேலக்சியான ட்ரையாங்குலம் கேலக்சிக்கு ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு 60,000 61,000 லைட் இயர்ஸ் ஒளியாண்டு தூரம் ஆகும் பயணிக்க. இந்த 3 பெரிய ஸ்பைரல் கேலக்சிஸும் அதுக்குன்னு ஒரு சில சேட்டலைட் கேலக்சிஸை, குட்டியான டுவார்ஃப் கேலக்சிஸை கொண்டதாக இருக்குது. அந்த டுவார்ஃப் கேலக்சிஸ் எல்லாம் அந்த பெரிய கேலக்சிஸை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. அதுங்க ஒரு சரியான ஸ்பைரல் ஷேப்லாம் இருக்காது, இர்ரெகுலர் ஷேப்பை தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட மில்கி வே கேலக்சியை 60 துணை கேலக்சி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பிடத்தக்கதுன்னு பார்த்தா லார்ஜ் மெகானிக் கிளவுட்னு சொல்லப்படுற ஒரு பெரிய சைஸ் டுவார்ஃப் கேலக்சி, அதாவது நம்மளோட மில்கி வே கேலக்சியை சுற்றிட்டு இருக்கிற சேட்டலைட் கேலக்சியில் இருக்கிறதுலே பெருசான ஒரு டுவார்ஃப் கேலக்சி. அடுத்தது ஸ்மால் மெகானிக் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற எஸ்எம்சின்னு சொல்லப்படுற ஒரு டுவார்ஃப் கேலக்சி. இதில் இந்த லார்ஜ் மெகானிக் கிளவுட்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு. இதோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கான தூரம் 32,000 ஒளியாண்டுகள். இது ரெண்டுத்தையுமே எல்எம்சியையும் எஸ்எம்சியையுமே நம்மளோட சதர்ன் ஹெமிஸ்பியரில் இரவு வானத்தில் பார்க்க முடியும் வெறும் கண்ணாலேயே. அடுத்தது கேனிஸ் மேஜர் டுவார்ஃப் கேலக்சின்ற ஒரு கேலக்சி. இது ரொம்ப சின்ன கேலக்சி தான். ஆனால் இதுதான் நம்மளோட மில்கி வே கேலக்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி. இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட பூமியிலேருந்து, சூரிய குடும்பத்திலேருந்து வச்சுக்கலாம், பூமியிலேருந்து வச்சுக்கலாம். நம்மளோட பூமியிலேருந்து நம்ம பூமி இப்போ மில்கி வே கேலக்சியோட ஒரு ஆமில் சுற்றிக்கிட்டு இருக்குது, அந்த மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட். அந்த மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய நம்மளோட பூமிக்கு அந்த மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட் இருக்கும்ல, அதுக்கும் நம்ம பூமிக்கும் உள்ள தொலைவை விட நம்ம பூமிக்கும் இந்த கேனிஸ் மேஜர் இந்த கேலக்சி இருக்கு இல்லையா, இதுக்குமான தொலைவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது நாம் இருக்கிற நம்மளோட சொந்த கேலக்சியான மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட் இருக்கிறத விட இந்த கேனிஸ் மேஜர்ன்ற கேலக்சி நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நம்ம பூமியிலேருந்து மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட்டுக்கு 26,000 லைட் இயர்ஸ் தொலைவு இருக்குது. அதுவே நம்ம பூமியிலேருந்து இந்த கேனிஸ் மேஜர் டுவார்ஃப் கேலக்சி இருக்கு இல்லையா, இதுக்கு
25,000 லைட் இயர்ஸ் தொலைவு தான் இருக்குது. அதாவது ஒரு 1000 லைட் இயர்ஸ் தொலைவு கம்மியாக இருக்குது. அதே மாதிரியே நம்ம மில்கி வே கேலக்சியோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த கேனிஸ் மேஜருக்கு 42,000 லைட் இயர்ஸ் தொலைவு இருக்குது. ஆனால் நம்ம மில்கி வே கேலக்சிலேருந்து ஆண்ட்ரோமிடா கேலக்சிக்கு போகிறதுக்கு 25 லட்சம் லைட் இயர்ஸ் தொலைவு இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நம்மளோட மில்கி வே கேலக்சிலேருந்து வெறும் 42,000 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த கேனிஸ் மேஜர் ட்வார்ஃப் கேலக்சி நமக்கு பக்கத்தில் இருக்கா, இல்லை மில்கி வே கேலக்சிலேருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமிடா கேலக்சி நமக்கு பக்கத்தில் இருக்கா? கண்டிப்பாக இந்த கேனிஸ் மேஜர் தானே. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மில்கி வே கேலக்சிஸை 60க்கும் மேற்பட்ட ட்வார்ஃப் கேலக்சி சேட்டலைட் கேலக்சி சுற்றிக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில், மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அப்புறமா தான் நம்மளோட இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்சியே இருக்குது. அதோட இந்த இரவு வானத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளோட ஆண்ட்ரோமிடா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு நமக்கு தெரியுமோ, ஆண்ட்ரோமிடா கேலக்சி எந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுமோ, அதை விட இன்னும் அதிக பளிச்சுன்னு அந்த LMC லார்ஜ் மெகலானிக் கிளவுட் கேலக்சி இருக்கு இல்லையா, நம்ம சேட்டலைட் கேலக்சிஸ்ல இருக்கிறதே ரொம்ப பெருசு, அது பளிச்சுன்னு தெரியும். இப்படி இத்தனை கேலக்சிஸ் நம்ம மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஏன் இவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமிடா கேலக்சியை நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கேலக்சிஸ் எல்லாமே ட்வார்ஃப் கேலக்சிஸ், குள்ள கேலக்சிஸ், அப்புறம் சேட்டலைட் கேலக்சிஸ் கூட நம்மளோட பெரிய மில்கி வே கேலக்சியை சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி. அப்புறம் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் இதெல்லாம், அதாவது ஒரு சரியான ஷேப்பில் இருக்காது. நம்ம கேலக்சி, ஆண்ட்ரோமிடா கேலக்சி, அந்த ட்ரையாங்குலம் கேலக்சிலாம் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் பெரும்பாலான கேலக்சிஸ் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த கேனிஸ் மேஜர்ன்ற அந்த கேலக்சி தான் நம்ம மில்கி வேவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு சொன்னல, அந்த கேனிஸ் மேஜரோட ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கான தொலைவு வெறும் 5000 ஒளியாண்டுகள் தூரம் தான். ஆனால் நம்ம ஆண்ட்ரோமிடா கேலக்சிக்கு ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிறதுக்கான தொலைவு 2,60,000 லைட் இயர்ஸ். யோசிச்சு பாருங்க, 2,60,000ன்றது எவ்வளோ தூரம், இந்த வெறும் 5000 அப்படின்றது எவ்வளோ தூரம். அந்த சைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய பலாப்பழத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கடுகை வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமாக அளவில் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ட்வார்ஃப் கேலக்சிஸில் பல இது ரொம்ப மங்கலாக இருக்கும், ஃபெயிண்டாக இருக்கும். அதனால அதுங்களை அப்சர்வ் பண்ணி அதுங்க எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, உள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம கிட்ட இப்போ இந்த மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் 60 ட்வார்ஃப் கேலக்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த எண்ணிக்கை 100க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதெல்லாம் இன்னும் பக்கத்தில் இருந்துமே கண்டுபிடிக்க முடியலன்னா, அதுங்க ரொம்ப மங்கலாக இருக்குது அப்படின்றதுனால அதுங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்பில் இருக்கக்கூடிய 3வது பெரிய கேலக்சி ட்ரையாங்குலம் கேலக்சின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேலக்சி ஒரு ஸ்பைரல் கேலக்சி தான், ஒரு பெரிய கேலக்சி தான். இருந்தாலும் அது தனியாக தான் இருக்குது, அது ஒரு தனி கேலக்சி தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதுக்குமே ஒரு சில சேட்டலைட் கேலக்சிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. அப்படி இருந்துச்சுனாலும் அது ரொம்ப தெளிவான கேலக்சிஸாக இல்லாமல், அந்த ட்வார்ஃப் கேலக்சிஸ்லாம் ரொம்ப தெளிவானதாக இல்லாமல் ரொம்ப மங்கலானதா, இன்னும் முழுசாக கேலக்சிஸாக மாறாததா, அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த ட்ரையாங்குலம் கேலக்சி ஆண்ட்ரோமிடா கேலக்சிலேருந்து வெறும் 75,000 லைட் இயர்ஸ் தொலைவில் தான் இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர், இந்த ட்ரையாங்குலம் கேலக்சியும் இந்த பெரிய ஆண்ட்ரோமிடா கேலக்சியை சுற்றி வந்துகிட்டு இருக்க சேட்டலைட் கேலக்சிஸில் ஒன்றா இருக்கலாம். அப்படி இல்லைனா கூட அதோட ஈர்ப்பால் கட்டுப்படுத்தப்படக்கூடிய ஒரு கேலக்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்சி தன்னோட பாரிய நிறையால் தன்னை சுற்றி அதிக எப்படி நம்மளோட மில்கி வே கேலக்சியை சுற்றி நிறைய ட்வார்ஃப் கேலக்சி சுற்றிட்டு இருக்குது, சேட்டலைட் கேலக்சிஸ். அதே மாதிரியே நிறைய சேட்டலைட் கேலக்சிஸை அந்த ஆண்ட்ரோமிடா கேலக்சிஸும் கொண்டிருக்கு. அதில் பலவற்றை நம்மளோட ஹபிள் டெலஸ்கோப் போய் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கு. இப்படி இந்த லோக்கல் கேலக்டிக் குரூப்பில் நம்மளோட மில்கி வே கேலக்சி ஒரு பெரிய கேலக்சி, அதை விட கொஞ்சம் பெரிய கேலக்சி ஆண்ட்ரோமிடா கேலக்சி, அதுக்கு அடுத்து அதை விட பெரிய கேலக்சி இந்த ட்ரையாங்குலம் கேலக்சி. இதெல்லாம் பெரிய பெரிய கேலக்சிஸாக இருந்துக்கிட்டு ஸ்பைரல் ஷேப்பில் இருந்துக்கிட்டு அதோட அந்த பாரிய நிறையால் தன்னை சுற்றி வேறு சில சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் கேலக்சிஸை, குட்டி குட்டி ட்வார்ஃப் கேலக்சிஸை சுற்றி வர வச்சுக்கிட்டு ஈர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுங்க ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அப்படின்றதுனால தான் நம்ம மில்கி வே கேலக்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியாக ஆண்ட்ரோமிடா கேலக்சியை சொல்கிறாங்க. என்னதான் நம்ம சேட்டலைட் கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேனிஸ் மேஜர், LMC, SMC, அப்புறம் இன்னும் இந்த 60க்கு மேற்பட்ட சின்ன சின்ன சேட்டலைட் கேலக்சிஸ், இது எல்லாமே சேட்டலைட் கேலக்சிஸாக ஒரு ட்வார்ஃப் கேலக்சியாக இருந்தாலும் இது எல்லாமே கேலக்சிஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த ஆண்ட்ரோமிடாவை எப்படி சொன்னால் சரியாக இருக்கும், இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம மில்கி வே கேலக்சி பக்கத்தில் இருக்க ஒரு இன்னொரு கேலக்சினா ஆண்ட்ரோமிடான்றது சரிதான். ஆனால் அதை இன்னும் சரியாக எப்படி சொல்லலாம்னா, நம்ம மில்கி வே கேலக்சியாக ஆர்பிட் பண்ணாத, சேட்டலைட் கேலக்சியாக இல்லாத, ட்வார்ஃப் கேலக்சியாக இல்லாத, அதுலேருந்து வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி அப்படின்னா அது ஆண்ட்ரோமிடா அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நம்ம பிரபஞ்சத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க. நான் ஹரிகரட்சனா.